வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன்தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் குருகுல வழியில் செவிவழி ஆன்லைன் வகுப்பு பாடத்தில் 3வது பகுதியிலே 23வது பாடத்தில் இருக்கிறோம். இது கேட்டை நட்சத்திரத்திற்கான பாடம். கேட்டையில் பிறந்தவர்கள் பொதுவாக தர்மவான், சதா சந்தோஷி, அதாவது எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பவர்கள், உபாயம் மிகுந்தவர்கள். உபாயம் என்றால் அபாயம் வரும்போதெல்லாம் அதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று உபாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அதிக யோசனைகள் இருப்பவர்கள். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படின்னு வச்சிருக்கிறது தான் அந்த உபாயம். அதிக கோபம் உள்ளவர்கள் கேட்டை. அதிக கோபம், பொய் பேசுகிறவர். அதே மாதிரி இந்த ஸ்நான பிரியர், குளிப்பதில் அதிக ஆர்வம் இருக்கும். சிற்றுண்டி பிரியர், சாப்பாட்டை காட்டிலும் இட்லி, தோசை, அந்த முறுக்கு, இது மாதிரியான அந்த சிற்றுண்டிகள் பிடிக்கும். அடுத்தது அந்த நட்பு, பெரிய மனிதருடைய, அதுவும் அரசருக்கு நிகராக இருக்கக்கூடிய மக்களோடு, பிரபுக்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பிரபுக்களுடைய நட்பு உடையவர். ஒரு மேலே பார்த்தோம் இல்லையா, பொய் பேசுகிறவர்னு பார்த்தோம் இல்லைங்களா, இவர்கள் ஒரு பொய்யை பேசினால் மெய் என்பது போலவே அடித்து பேசி நம்ப வைப்பவர். இவர்கள் பேசக்கூடிய பொய்யை பொய் என்றே ஒருவரால் அறிய முடியாது. அந்த அளவிற்கு மெய்யாகவே ஒரு பொய்யை சொல்லக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற அளவிலே சொல்லலாம். கடின வாக்கு இருப்பவர். இவர் சொல்றதை மாற்றி பேச மாட்டார். இவர் சொல்றத எதிர்த்து பேசுவது கஷ்டமா இருக்கும். அந்த அளவிலே இந்த கேட்டை நட்சத்திரம் கொண்டு செலுத்தும். முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் கலைகளில் தேர்ச்சி, எழுதுவதில் கீர்த்தி. கலையில் தேர்ச்சி, எழுத்தினில் கீர்த்தி. இவர் எழுத்துத்துறையிலே புகழ் பெறுவார் அப்படின்னு எடுத்துக்கணும். தன்னை பற்றி பெருமையாக பேசும் நபர், தன்னை பெருமைப்படுத்தி பேசும் நபர். தர்மம், தைரியம் மிக்கவர். தர்ம குணம் உண்டு, தைரியம் மிக்கவர். தர்ம குணம் உண்டு, தைரியம் மிக்கவர். ஸ்திரீக்களை நேசிப்பார். ஸ்திரீக்களை, பெண்களை நேசிப்பார். இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் ஆணை நேசிப்பார்னு போட்டுக்கணும். கேட்டை 2வது பாதம். குறும்புத்தனம் மிக்கவர். குறும்புத்தனம் மிக்கவர். சங்கீதம், கலைகளில் பிரியம். சங்கீதம் மற்றும் கலைகளில் பிரியம். அழகாய் பேசும் திறன். அழகாக பேசும் திறன். வியாதி மிகுந்தவர். அடிக்கடி வியாதி உண்டாகும். முன் கோபம் உண்டு. முன் கோபம் உண்டு, வியாதி உண்டு. 3ஆம் பாதம். வியாதி உண்டு, சரிங்களா, வியாதி உண்டு. அந்த புத்தி இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் தாழ்மையான புத்தி. நான்லாம் மட்டம், நீங்கள்லாம் ஒஸ்தி, நான் என்ன, எனக்கு என்ன தெரியும், என்னால் முடியாது, இது மாதிரி தாழ்மையான புத்தி உண்டு. பிறருடைய காரியங்களில் தலையிடுபவர். பிறருடைய காரியங்களில் தலையிடுபவர். தானாக முன்னின்று பிறருடைய வேலையை செய்பவர். பிறரின் வேலையை முன்னின்று நடத்துபவர். கலகப்பிரியர். கலகப்பிரியர், கலகம் உண்டாக்கி ஒரு பிரச்சனையை கொண்டாந்து வச்சிருவார்.
அடுத்து 4ஆம் பாதம், அவரும் கலகப்பிரியர் தான். இன்னும் கொஞ்சம் மோசமாக போகும். குரூர புத்தி 4ஆம் பாதம் இன்னும் கொஞ்சம் மோசம். குரூர புத்தி, வஞ்சனை குணம், இதெல்லாம் கெட்ட நடத்தை கொண்டவர். கெட்ட நடத்தை கொண்டவர், பிறரை ஏமாற்றும் குணம் இருக்கும். தாய் வீட்டின் பெருமையை கூறுபவர். ஒரு ஆணாக இருந்தால் தாயை பற்றி பெருமையாக கூறுபவர், தாயுடைய அன்பை பெற்றவர். பெண்ணாக இருந்தால் தன்னுடைய தாய் வீட்டு பெருமையை பிரஸ்தாபித்து கொண்டே இருப்பார். கேட்டை 4. இப்போ இது வரைக்கும் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது 2 சுற்று இதை நாம் பார்த்துட்டோம். இப்போ மகம் நட்சத்திரம் ஆரம்பித்து இந்த கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களுடைய 2வது சுற்று. முதல் சுற்று அஸ்வினி முதல் ஆயில்யம் வரைக்கும் வந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி மகம் நட்சத்திரத்துக்கு நீங்கள் எழுதலைன்னா இப்போ எழுதிக்கிங்க. மகம் நட்சத்திரம் கேது, பூரம் சுக்கிரன் அதிபர், உத்திரம் சூரியன், ஹஸ்தம் சந்திரன், சித்திரை செவ்வாய், சுவாதி ராகு, விசாகம் குரு, அனுசம் சனி, கேட்டை புதன். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா மகம் முதல் கேட்டை வரைக்கும், கேது முதல் புதன் வரைக்கும் அந்த நட்சத்திரங்களுடைய தேவதைகள் அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த நட்சத்திரங்களுடைய தேவதைகள் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, அதிதேவதைகள் வேற இருக்குது. இந்த கிரகத்திற்கு அப்போ கேது இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது கேது ஒரு தேவதையை ஒன்று கேட்பாங்க. அது அந்த கேது அஸ்வினில் இருக்கும்போது ஒரு அதிதேவதையை கேட்குறாங்க, மகத்தில் இருக்கும்போது இன்னொரு அதிதேவதையை கேட்குறாங்க. ரெண்டுக்கும் என்ன அந்த டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத சும்மா பாருங்கள். அந்த நட்சத்திர அதிதேவதைகள் லிஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா நான் ஒன்று தந்திருக்கிறேன், ஆனால் அதுதான் இறுதியாக்கப்பட்டதா என்றால் இல்லை. பல்வேறு ஆசிரியர்கள் பல்வேறு விஷயங்களை முன்வைத்து தருகிறார்கள். நாம் பயிற்சி பெற்ற போது எனக்கு குருநாதர் என்னத்தை சொன்னாரோ அதை உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். சரிங்களா? அதில் ஒரு மாற்றம் வருகிறதே அப்படின்ட்டு யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. மாற்றம் வந்தால் வறண்டு விட்டுத்தான் போகிறதே. ஒரு நட்சத்திரத்திற்கு 2-3 அதிதேவதைகளும் இருக்கிறார்கள். அதில் ஒன்று நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் சொல்கிறோம், இன்னொன்று இருக்கவே இருக்காதுங்கிறது ஒன்றும் இல்லை. உண்மை என்பது ஒன்றே ஒன்றுதான் இருக்க வேண்டும் என்பது அல்ல நண்பர்களே. எனது மாணவராகிய நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது, உண்மை என்பது நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது. ஆயிரக்கணக்கான உண்மைகள் இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த வாட்ஸ்அப் ஆகட்டும், வேறு இது கூட ஆகட்டும், அதில் 2 வெர்ஷன் இருக்கும். ஒன்று அவங்க கொடுக்கறத அப்படியே நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன், 2வது பீட்டா வெர்ஷன். பீட்டா வெர்ஷனுங்கிறது அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் நாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்ல அப்டேட் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துக்கலாம். மோசமான அப்டேட்னா நாம் அங்கே எரர் அனுப்பணும்னா அவங்க அதை பற்றி பரிசீலனை பண்ணிட்டு அதை தூக்கிடுவாங்க. பல கஸ்டமர்ஸ் நல்ல வெர்ஷன் நல்லா இருக்குது, இந்த அப்டேட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணோன்னா அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒட்டுமொத்தமான டோட்டல் வெர்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் கொண்டு அந்த அப்டேட்டை கடைசியாக சேர்த்துருவாங்க. நாமெல்லாம் ஜோதிடர்கள்லே 2 இருக்குது. அப்படியே இதுதான் இப்படி தான் அப்படின்ட்டு இருக்கிறது ஒரு ஜோதிட முறை. அவர்கள்லாம் கற்பனை ஒரு வளர்ச்சி அப்படின்னு இருக்காது. அவங்கெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி, அதில் என்ன இன்ஸ்டால் பண்ணமோ அவ்வளோதான். தப்பும் தவறுமாக இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் அது அப்படியே இருக்க வேண்டியதுதான், அதை மாற்ற முடியாது. நாம் பீட்டா வெர்ஷனில் இருந்தோம்னா என்ன ஆகுங்க, அதில் தப்பு தவறு இருந்தாலும் நாம் மாற்றிக்கொள்ளலாம். அதில் ஒன்றுதான் உண்மை அப்படின்ட்டு இருக்கும். இங்கே ஒன்று மட்டுமல்ல, பல உண்மைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடலாம். நண்பர்களே, இந்த அளவிலே இந்த வகுப்பிலே இருந்து பண்ணலாம். அடுத்த நட்சத்திர வகுப்பிலே அடுத்த நட்சத்திர பலனோடு இணையலாம்.